It's done, sister. நம்ம சங்கீதம் 108 இந்த வாரம் நம்ம தியானிக்கிறோம். இந்த 108ஆம் சங்கீதம் நம்ம வாசிக்க கேட்ட இந்த சங்கீதத்துடைய தலைப்பு வந்து இட்ஸ் அ சாம் ஆஃப் டேவிட் என்று அழகாய் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சங்கீதம் வந்து இஸ் அ ரெப்பிட்டிஷன் சாம். இது வந்து சங்கீதம் 57 7ல இருந்து 11 வசனங்கள். நீங்க உங்க வேதாகமத்தை திருப்புனீங்கன்னா இட் இஸ் சிமிலர். verses 1 to 5 வந்து Psalm 57 7 to 11ல similar to it. ரெண்டாவது பகுதி 6ல இருந்து 13 நம்ம பார்க்கும்போது Psalm 60 5ல இருந்து 12 வரைக்கும் சிமிலரா இருக்கு. சோ இது வந்து தாவீது தான் இந்த ரெண்டு சங்கீதத்தையும் எழுதுறாரு. சோ இது வந்து இந்த ஆத்தர் கன்ஃபியூஷனுக்கு இங்க அவசியம் இல்லாம இருக்கு. இவங்க தான் ஆத்தர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெப்படிஷன் வந்து ஏன் அதே சங்கீதத்தை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ன சொல்றாரு, ஏதோ இப்போ இந்த சங்கீதத்தை நிரப்புவதற்கு இடம் இல்லாம பழைய சங்கீதத்துல இருந்து கட் பண்ணி வைக்கல. ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். எங்கேயோ ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகுதுன்னா இன்டென்ஷனலி அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. அதனால ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக தான் அதை ரிப்பீட் பண்ணி இருக்கிறாங்க இந்த சங்கீதத்தை என்று சொல்லப்படுகிறது. சோ இது வந்து ஓல்டு பிரேயர்ஸ் அண்ட் பிரைசஸ புது சூழ்நிலைகளுக்கு தாவீது திரும்பவும் அவர் செய்த அதே ஜெபத்தை அவர் திரும்பவும் செய்கிறதை வலியுறுத்துகிற ஒரு சங்கீதமா இருக்கு. இப்ப இந்த சங்கீதத்துடைய முதல் பகுதி 5 வசனங்கள் பார்க்கும்போது அப்படியே 57 சாமோடைய டிட்டோவா இருக்கு. அப்போ வந்து தாவீது இதுல வந்து ஒரு ஆயத்தமான ஒரு இருதயம் என்று சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட் ஹார்ட் என்று சொல்றோம். ஸோ நான் காலையில எழுந்து ஆண்டவரை வந்து நான் துதித்து பாடுவேன். அப்ப அது என்னன்னா இஸ்ரவேல் தேசத்திற்காக தாவீது எடுக்கிற ஒரு ஜெபம், இஸ்ரவேலுடைய மகிமை எல்லாருக்கும் காணப்படும் என்று ஒரு மீனிங்ல பாடப்படுகிற ஒரு சங்கீதம். அதனுடைய இன்னர் டெப்த் எப்படி பார்த்தோம்னா the gospel is taken. இது வந்து not only for Israel, God's glory will be manifested through whole world through the Christians அப்படின்ற மாதிரி அந்த நோட்ல இருக்கு. ரெண்டாவது செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாம், இது வந்து சங்கீதம் 60ஓட லிங்க் ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஜனங்களை டெலிவர் பண்ணுவதற்குரிய ஒரு ஜபமாய் இருக்கு. ஆண்டவருடைய ரூல், இஸ்ரேலுடைய ட்ரைப்ஸ் நமக்கு தெரியும். அதுல சீகேம், கிலேயாத், எப்ராயிம், யூதா இவங்க மேல ஆண்டவருடைய ஆளுகை எப்படி இருக்கு? ஆண்டவர் இந்த இஸ்ரவேலுக்கு எதிராய் வந்த ரெகுலர் எனிமீஸ், மோவாபா இருக்கட்டும், ஏதோமா இருக்கட்டும், அவங்கள ஆண்டவர் எப்படி கேலியாய் சொல்றாரு. மோவாப், ஏதோம், பெலிஸ்தியர்கள். இததான் மெயினா இந்த ரெண்டாவது பகுதியில நம்ம பாக்குறோம். அப்போ வந்து தாவீதுக்கு ஒரு யுத்த களம், அந்த யுத்த களத்துல தாவீது வந்து கர்த்தரை நினைவு கூறுகிறார். அண்ட் ஒரு நேஷனல் கிரைசிஸ்ல ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபிக்கிற ஒரு சங்கீதமா இருக்கு. அண்ட் இந்த சங்கீதம் 108ல ஏற்கனவே பாடின அந்த பாடல்களை, த பிரேயர்ஸ் ஆஃப் த பாஸ்ட் பாடி ஆண்டவரிடத்திலிருந்து பெலனை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஸோ இந்த சங்கீதம் அதனால ஒரு முக்கியமான தீமை ரிமைண்ட் பண்ணுது. வாட் இட் இஸ் அப்படின்னு பார்த்தா, பாஸ்ட் விக்டரிஸ் டு நாட் மீன் த பேட்டில் இஸ் ஓவர் ஃபார் எவர். ஏதோ ஒரு நெருக்கத்துல நம்ம ஜெபித்தோம், ஆண்டவர் விடுவித்தார், அன்றோடு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனைகள் முடிந்தது என்று அல்ல. சேலஞ்சஸ் ஆஃபன் ரிட்டர்ன். ஒவ்வொரு நாளும் சவால்கள் திரும்பலாம். மேபி இட் கெட் ரிப்பீட்டட். அப்போ நாம் வந்து ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாய் நாம் சார்ந்து கொள்ள, அவரை அவர் மேல விசுவாசம் வைத்து முன்னேறி செல்லுவதற்கு நாம் நம்மை பழகி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த சங்கீதத்துடைய தீம்ஸா இருக்கு.
So God's word for today's battle. வேதாகமம் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாவராக இருக்கிறார். அதனால old prayers and promises can be prayed again in new struggles. ஸோ நம்மளுடைய டிவோஷன்ல நம்ம அந்த நம்ம வேதாகமத்தை நம்ம அப்படிதான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். நம்ம ஒவ்வொரு நாள் வாசிக்கும் போதும் நமக்குரிய அன்னைக்கு காலகட்டத்தில் அது எழுதியிருந்தாலும் இன்னைக்கு நமக்கு என்னன்றத அது நம்மளோட ரிலேட் பண்ணிக்கொண்டே தான் இருக்கு. ஏன்னா அது ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தை. ரெண்டாவது, காட் ரூல்ஸ் ஓவர் ஆல் நேஷன்ஸ். ஸோ இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் ஏதோ இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜா என்று இல்லாம he is ruler and he has power over all the nations என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அப்ப அதே மாதிரி இயேசு கிறிஸ்து முழு உலகத்தையும் அரசாளுவார் என்பதையும் இந்த சங்கீதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மூணாவது, இந்த சங்கீதத்துடைய தீம் என்னன்னா, God's past faithfulness is the ground for present hope. கர்த்தர் சென்ற நாட்களிலே அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பது என்னுடைய இன்று என்னுடைய சூழலில் அது என்னுடைய பெரிய நம்பிக்கை. அதனால இந்த மனதில் வைத்துக்கொண்டு இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கலாம். இன்று நம்ம முதல் 4 வசனங்களை தான் நம்ம தியானிக்க போறோம். முதல் வசனம் நம்ம பார்க்கும்போது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். O God, my heart is steadfast, I will sing and give praise even with my glory. அப்ப தாவீது வந்து ஒரு ஃபர்ம்னஸோட இதை ஆரம்பிக்கிறார். அதாவது இங்கிலீஷ்ல, தமிழ்ல என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனா இங்கிலீஷ்ல வந்து my heart is steadfast என்று அழகாய் போடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு உள்ளார்ந்த உறுதியுடன் என்னுடைய இருதயம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த உறுதி, அந்த ஆயத்தம் அப்படின்றதோடைய ரூட் வேர்ட் என்னன்னா நாக்கோன். அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளா எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு, தயாராக உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தனா, அவருடைய விசுவாசம் வந்து எந்த விதமான சேலஞ்சுக்கும் இஸ் ஆங்கர்ட் இன் காட். அதாவது எந்த பிரச்சனையும் அவரை அசைச்சிட முடியாது. இட் கேனாட் மூவ் ஹிம் இன் த ஃபேஸ் ஆஃப் டேஞ்சர். அப்ப அதுதான் அவருடைய அந்த இருதயத்தின் நிலைமை, த ஹார்ட் கண்டிஷனை இந்த வசனத்துல அவர் சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் வில் நாட் ஃபெயில். இதே தான் அந்த 57:7 நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் இருதயம், இதே வசனம் தான் 57:7. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் எங்க கொண்டு விடும்னா வர்ஷிப்ல கொண்டு விடுகிறது. என் இருதயம் ரொம்ப ஆங்கர்டா இருக்கு, நான் ஊன்ற ஆண்டவருக்குள் நான் நல்லா தைரியமாய் ஊன்ற கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது நம்மள சும்மா இருக்க விடாது, பாடி கீர்த்தனம் பண்ணி அந்த ஒரு வர்ஷிப்குள்ள நம்மளை கடந்து போக வைக்கிறது. ஸோ தாவீது வந்து ஒரு கேஷுவல் பிரைஸ் கிடையாது, ஒரு ரிசால்வ்ட் ப்ரிப்பேர்ட் ஹார்ட், ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு தயாரான இருதயத்திலிருந்து வருகிற பாடல்கள். அப்போ ஒரு விசுவாசியாகிய நாம் வந்து ஆல்வேஸ் வி ஷுட் பி என்கேஜ்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட். நம்மளுடைய ஹார்ட் வந்து ஒரு அலசடைப்பட்டு கொண்டு ஒரு பதட்டத்தோடு படபடப்போடு இருந்தா நம்மளால உண்மையாய் ஆண்டவரை துதிக்க முடியாது. So true praise can rise only when we are focused. David brings the best of himself to God. இப்ப நம்ம நிறைய நேரத்துல சொல்லுவோம்ல, ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா படி அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைய நம்ம. ஆர் இப்போ நம்ம ஒரு ஆன்லைன்ல இருக்கோம்னா நம்ம நடந்துட்டே பேசினா அது எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ we are focused and we are seated in a position. So that is the manner we need to train our hearts. Our hearts need to be steadfast and anchored in faith before we start praising God. ஒரு ஈடுபாட்டோடு கவனத்தோடு நாம் செயல்பட அழைக்கப்படுறோம். ரெண்டாவது, தாவீது வந்து என்ன சொல்றாரு, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும் என்று சொல்றாரு. ஸோ தாவீது வந்து ஒரு கிங், he had lot of talents. அப்போ வந்து தாவீதை அப்ரிஷியேட் பண்ணி தாவீதை பிரைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பெஸ்ட் எல்லாம், என்கிட்ட இருக்கிற பெரிய டேலண்ட்ஸ், ஸ்கில்ஸ், நான் எதுலலாம் சிறந்து இருக்கிறனோ எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. மை ஹோல் பீயிங்,
ஐ பிரைஸ் காட் வித் த பெஸ்ட் ஆஃப் மை செல்ஃப். ஸோ அது ஒரு வேளை அவருடைய வாய்ஸா இருக்கலாம், ஹிஸ் பொசிஷன் ஆஸ் அ கிங்கா இருக்கலாம், ஹிஸ் ஸ்கில்லா இருக்கலாம் ஆஸ் அ மியூசிஷியன். ஆர் தாவீதுக்கு நிறைய நல்ல குணநலன்கள் இருக்கு. தாவீதோடைய டிப்ளமேட்டிக் நேச்சர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். He directs it upward in worship. அப்போ உலகத்துல எதெல்லாம் மேன்மையாய் கருதப்படுகிறதோ அது அனைத்தையும் ஆண்டவருக்கு நேராய் திருப்பி, நான் ஆண்டவரை துதிப்பேன் வித் மை க்ளோரி, எனக்கு மகிமை என்று இருக்கிற எல்லா காரியங்களை கொண்டும் நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா நம்ம இங்க தாவீதோடைய பின்னணிய 1 சாமுவேல் 16ல பார்க்கும்போது, அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். சோ தாவீதோடைய ப்ரொஃபைல், அவனுடைய ரெஸ்யூம் சொல்லப்படுறதே இவ்ளோ காரியங்கள் தாவீதுக்கு இருந்துச்சு. அதனால he says, I will sing and give praise even with my glory என்று. அண்ட் இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது அந்த நாவு தான் கர்த்தரை குறித்து பாடுகிறது. நம்ம இந்த சங்கீதத்துல பார்க்கும்போது சங்கீதம் 16:9ல என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் அப்படின்னும் போது, என் மகிமை களி கூர்ந்தது என்ற அந்த தமிழ் வார்த்தை இங்கிலீஷ்ல மை டங் ரிஜாய்சஸ் என்று பார்க்கிறோம், த ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன். ஸோ எங்கெல்லாம் என் மகிமை களி கூறுகிறது, என் மகிமை பாடுகிறதுன்னும் போது இட் இஸ் அன் இண்டிகேட்டிவ் ஆஃப் த டங். ஏன்னா அதுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுகிற ஒரு காரியம். ஸோ வென் த ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் டிவோஷன், நான் என் இருதய நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி என்று சொல்லப்படுகிறது போல, த டங் பிகம்ஸ் த பென் ஆஃப் அ ஸ்கில்டு பர்சன். அப்போ 2வது வசனத்துல he invites all his instruments along with him to praise God. எல்லாம் எழுந்துங்க என் கூட, நீங்க எல்லாம் ஐடலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அவர் அது எல்லாத்தையும் பார்க்கல. வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன் என்றாரு. அப்போ நம்ம வீணை அப்படின்னும் போது அந்த நாட்கள்ல இங்க போடப்பட்டிருக்கிற அந்த பிக்சர், அந்த 12 strings இருக்கிற லியூட், ஒரு ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். சுரமண்டலம் அப்படின்னும் போது ஹார்ப், அதுக்கு ஒரு 10 strings. ஸோ இது எல்லாருமே ஹிஸ்டாரியன்ஸ், ஜோசிஃபஸ், அவங்க எல்லாமே சொல்றாங்க இது கைகாலாலேயே வாசிக்க முடியும் என்று சொல்லி. அப்போ தாவீது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ எல்லாம் வீட்டுல வச்சிருக்கிற ஒரு பொருளா இல்லாம, அதெல்லாம் அவரோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கருவியாய், ஒரு ஃபெலோ சர்வன்ட்ஸ் மாதிரி அவர் பேசுறாரு. ஸோ அவேக், விழியுங்கள் அப்படின்னும் போது கெட் இன் டு ஆக்ஷன், கண்களை திறந்து செயல்ல இறங்குங்க அப்படின்னு சொல்றது. தெபோரா பாராக் கதையில யாத்ராகமம் நியாயாதிபதிகள் 5:12ல வாசிக்கிறோம், விழி விழி தெபோராலே விழி, பாட்டு பாடு, எழும்பு என்று சொன்ன அந்த awake to action அப்படின்ற அந்த பதத்தை குறிக்கிறது. ஸோ இட் கன்வேஸ் urgency and fervency. அதாவது ஆண்டவர் நிறைய ஸ்கில் செட்ஸை கொடுத்திருக்கிறாரு, நிறைய கிஃப்ட்ஸை கொடுத்திருக்கிறாரு. ஒரு அவசரத்தோடு, ஒரு ஆர்வத்தோடு ஆண்டவரை நம்ம துதிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கால் டு வர்ஷிப் வித் அர்ஜென்சிய அது குறிக்கிறது. ஸோ தாவீதோடைய துதி பாடல் எப்படின்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாய், ரொம்ப மியூசிக்கலா மட்டும் இல்ல, டைம்லியா இருக்கு. ஏன்னா அவர் அடுத்த பார்ட் என்ன சொல்றாரு, நான் அதிகாலையில் விழிப்பேன். இது நான் ஏதோ ஒரு மிட் ஆஃப் த டேல ஆர் ஏதோ ஈவினிங்ல எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகி எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, ஐ வாண்ட் சம் ரெஸ்ட், ஆண்டவரை துதிக்கிறேன் அப்படின்னு கிடையாது. த ஏர்லி மார்னிங், எல்லாரும் தூங்கும் போது த ரைசிங் ஆஃப் த சன்னை நான் அழுது எழும்புவதில்லை, மற்றவர்கள் தூங்குனாலும் சூரிய உதயத்தை நான் என் நன்றி பாடல்களோடு நான் ஆண்டவரை அந்த நாளை வரவேற்கிறேன் என்று சொல்றாரு. So he gives God the choicest part of the day, the earliest hours, consecrating them in worship. The day உடைய பெஸ்ட் பார்ட், the first part, the earliest part early morning. அப்ப அதை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாரு. அது ஒரு மெக்கானிக்கல் எக்ஸசைஸ் இல்ல, அவருக்குள்ள இருக்கிற எல்லா சிறந்ததோடு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, my entire being you praise God என்று சொல்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸா ஆண்டவரை துதிக்கிறத பார்க்கிறோம்.
இது 57ஆம் சங்கீதத்துடைய ரிப்பிட்டிஷன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ வந்து தாவீது வந்து சவுலுக்கு பயந்து ஓடுகிற ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அப்போ வந்து அந்த டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல எழுதப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஒரு தீர்க்கமான ஒரு ரெசல்யூஷன் இருக்கு. எந்த பயப்படுகிற காரியம், எந்த அச்சுறுத்தல்லையுமே வந்து அவர் வந்து விசுவாசத்தை தான் பிரகடனப்படுத்துறாரு. நான் ஆண்டவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவர் இந்த வீணையே சுரமண்டலத்தை எல்லாத்தையும் கொண்டு ஒரு காலகட்டத்துல சவுலுக்கு பாட்டு வாசிச்சுட்டு இருந்தாரு. சவுல வந்து அமைதிப்படுத்துவதற்காக. ஆனா இன்னைக்கு அதே சவுல் அந்த பொல்லாத ஆவியினால அவர் துன்பப்படும் போது இதே வீணை சுரமண்டலத்தை கொண்டு வாசித்து அதை இது பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அதே சவுல் இவரை துரத்துறாரு. அப்போ தாவீது எந்த பிட்டர்னஸ் இல்லாம ஆண்டவரை நோக்கி பாடி கீர்த்தனம் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையே அவேக் வி வில் பிரைஸ் காட் என்று சொல்லுகிற ஒரு அந்த சிச்சுவேஷன்ல தான் அவர் இத பாடுறதாய் நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்துல கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்றாரு. சோ ஜனங்களுக்குள்ளே கர்த்தாவே என்று அட்ரஸ் பண்றது யாவே தேவனை குறித்து பாடுறாரு. ஆனா அது வந்து ஒரு பிரைவேட் டிவோஷன் மாதிரி இல்லாம இட் இஸ் ஆஃபர்ட் பப்ளிக்லி பிஃபோர் த பீப்புள். ஸோ ஒரு ட்ரூ வர்ஷிப் அப்படின்றது வந்து இட்ஸ் நெவர் மென்ட் டு பி ஹிடன். இட் இஸ் அ பப்ளிக் விட்னஸ். நான் வந்து என் ரூம்ல நான் பூட்டி உங்களை பாடுவேன், நான் தனியா சொல்லிப்பேன் அப்படின்றத விட நான் ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்றாரு. ஸோ ஹீஸ் நெவர் அஷேம்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் கிராட்டிடியூட் டு காட். ஸோ எல்லாரும் கேட்கட்டும், ஏன்னா யூ ஹவ் பின் சோ குட் லார்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கிடைக்கிற ஒவ்வொரு தருணங்கள்லையும் கர்த்தரை குறித்து நன்மையாய் பேசுகிற ஒரு ஆட்டிடியூட் தாவீதுக்கு இருக்கு. ஒருவேளை நம்ம வந்து ஆண்டவரை துதிக்க வேண்டிய கட்டத்துல நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா இட் லுக்ஸ் லைக் பீயிங் அஷேம்ட் ஆஃப் அவர் மாஸ்டர். அப்போ தாவீதோடைய இந்த எடுத்துக்காட்டு worship is not only in the sanctuary but in every sphere of life. நம்மளுடைய வாழ்க்கையோடைய ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு போகும்போது மாத்திரம் worship கிடையாது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து ஜாதிகள் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது என்னன்னு பார்த்தா ஆண்டவர் வந்து இஸ்ரேலோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் ஆதியாகமத்திலே சொல்லிட்டார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களே ஆசிர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு கிரேட் கவனன்ட் ப்ராமிஸ் ஆண்டவர் பண்றாரு ஜனங்களோடு. ஒரு தனி மனிதன் ஆபிரகாமை கூப்பிட்டாலும் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் வித் ஹிம், அதற்கு பின்னாடி வரப்போகிற சந்ததிக்கு தான் அவர் வந்து சந்ததி சந்ததியாய் நான் உங்க தேவன் என்று சொல்லி ஒரு கவனன்ட்ட ப்ராமிஸ் பண்றாரு. சோ அதையே தான் தாவீது இங்கேயும் முன்மொழிகிறத பார்க்கிறோம். He is a God for nations. He is not a God for an individual community or a minority clan. He is a God for this entire nation. So I will praise you என்று சொல்றத பார்க்கிறோம். That's why the word nations and peoples are so significant. அப்போ தாவீது வந்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த காரியம் எங்க நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா யூதர்கள் புறஜாதிகள் எல்லாருமே ஆண்டவருடைய மரணத்தின் மூலமாய் ஒன்று சேர்றாங்க. ரோமர் 15ல நம்ம பார்க்கிறோம், புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவருடைய இரத்தத்தினால் சமீபமானீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ ஒரு குறிப்பிட்ட ஃபுல்னஸ் ஆஃப் டைம், குறிப்பிட்ட காலகட்டத்துல ஆண்டவர் 1000 வருடம் அவர் வந்து அரசால போகிறார். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று நம் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். Every race and every tongue will be gathered before the throne in eternal worship. அப்ப நான் ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன், ஜனங்களுக்குள் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை it is a lifetime prophetic eternity குறித்து the universal scope of the gospel. இதோ நம்ம வெளிப்படுத்தல் 7ல வாசிக்கிறோம்,
சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்து எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக பாட்டு பாடிக்கொண்டு போறாங்க. சோ இந்த பிக்சரை நம்மளால இதோட ரிலேட் பண்ண முடியுது. அண்ட் ஃபோர்த் வர்ஸ், உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்று சொல்றாரு. He talks of God's two beautiful attributes which we've been repeatedly meditating in this psalm. One is God's mercy, அவருடைய கிருபை. ரெண்டாவது அவருடைய சத்தியம் and his truth. So இப்போ இந்த God's mercy magnify, இது ரெண்டுமே ஆண்டவருடைய உடன்படிக்கையின் குணாதிசயத்திற்கு உரிய தூண்கள், the pillars of God's covenant character. சோ அந்த ஹீப்ரு வார்த்தை கிருபை என்ற அந்த ஹீப்ரு வார்த்தை the kesed love என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா ஒரு உறுதியான ஒரு அன்பு, ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஒரு கவனன்ட் லாயல்டி, லவ்விங் கைண்ட்னஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதோ உணர்ச்சி வசமாய் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதாரத்துவமாய் உதவி செய்யலாம். இட்ஸ் நாட் அ ஃப்ளீட்டிங் கைண்ட்னஸ். ஆனா ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்களுக்கு ரொம்ப லாயலா, ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் அவருடைய கிருபை. அப்போ ஆண்டவர் வந்து இந்த நம்ம எல்லாரையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர். நம்ம யோவான் 3:16 நம்ம பார்க்கும்போது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அவர் வந்து he loved us so much, he went to unimaginable lengths to redeem it என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த புதிய ஏற்பாட்டுல இந்த கெசட் லவ் அப்படின்ற இந்த வார்த்தை, ஆண்டவருடைய கிருபையை நம்ம தியானிக்கும் போது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று எரேமியால வாசிக்கிறோம். அநாதியாய், இட்ஸ் எவர் லாஸ்டிங். சங்கீதம் 119 பார்க்கும்போது அது உம்முடைய உண்மை நிலைத்திருக்கிறது, இட்ஸ் அன்ஷேக்கபிள் என்று சொல்லி பார்க்கிறோம். புலம்பல்ல பார்க்கும்போது உமது அவைகள் உம்முடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தமிழ்ல வந்து வெவ்வேறு வார்த்தைகள் போடப்பட்டிருந்தாலும் அது எல்லாத்துடைய அந்த எபிரேய ரூட் வேர்ட் வந்து கெசட். அதுதான் நம்ம வந்து காட்ஸ் உம்முடைய கிருபை இட்ஸ் எவர்லாஸ்டிங், இட் இஸ் அன்ஷேக்கபிள், இட் இஸ் ரெனியூடு டெய்லி. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்றாரு அது வானங்களுக்கு மேலாக இருக்கிறது என்று சொல்றாரு. அதே நேரத்துல அவருடைய சத்தியத்தை பத்தி பார்க்கும்போது இந்த எபிரேய வார்த்தை வந்து எமெட். அப்ப அது வந்து ரிலையபிலிட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ், ஃபர்ம்னஸ் குறிக்குது. ஸோ ஆண்டவருடைய காட்ஸ் ட்ரூத் அப்படின்றது வந்து இஸ் நாட் ஜஸ்ட் an abstract fact, அது வந்து ஒரு டிபெண்டபிலிட்டியை குறிக்கிறதா இருக்கிறது. அது வந்து ஒரு அன்சேஞ்சிங் கமிட்மெண்ட் டு கீப் காட்ஸ் ப்ராமிசஸ். அண்ட் நம்ம வந்து மனிதர்கள் வந்து நிறைய நேரத்துல ஸ்கை ஹை, ஸ்கை ஹைல ஹீஸ் கோயிங் ஸ்கை ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதோ ஒன்று இம்மெஷரபிளா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் வந்து வானங்கள் எல்லாவற்றையும் வந்து ஆண்டவருடைய கிருபையும் சத்தியமும் வானங்களுக்கு மேலாகவும் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறதாய் அவர் சொல்றாரு. So it is so vast, it is so immeasurable, and அதை வந்து நம்மளால ரீச் பண்ண முடியாது, நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஆச்சரியமா இருக்கு என்பதை குறிக்கிறது. அண்ட் இந்த 4 வசனத்தோடு நம்ம இந்த மெடிடேஷனை நம்ம முடித்து கொள்ளலாம். இந்த நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ், கீ டேக்அவேஸ் ஃபார் த டே அப்படின்னு நம்ம குவிக்கா நம்ம பார்க்கும்போது, ஒன்று, ஆங்கர் யோர் ஹார்ட் அண்ட் ஆம்பிளிஃபை யோர் ப்ரைஸ். நம்மளுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அதை ஸ்டெட்ஃபாஸ்ட் ஆக்கிட்டு நம்ம பாடி கீர்த்தனம் பண்ண அழைக்கப்படுகிறோம். ட்ரூ வர்ஷிப் பிகின்ஸ் வித் அ ஹார்ட் ஃபர்ம்லி ஃபிக்ஸ்ட் ஆன் காட். எப்படி ஒரு பெரிய ஸ்கைஸ்கிரேப்பரா இருந்தாலும் அதுக்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் இருக்கோ, heartfelt praises requires anchoring our thoughts, emotions and intention in God's truth. நம்மளுடைய சிந்தைகள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபை மேல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல நிலைவரப்படுத்திட்டு நம்ம ஆண்டவரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். கொலோசியர் 3 வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும்
பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக என்று சொல்லிட்டு நீங்க சங்கீதத்தினாலும் பாட்டுனாலும் போதித்து பாடுங்க பக்தியாய் என்று சொல்லப்படுகிறது. வசனத்துல நம்ம ஊன்ற ஆங்கர் ஆகணும் நம்ம இருதயம். So David teaches us to discipline our wandering thoughts, offering our full attention to God. ஒரு ஒரு anchored heart, எப்படி ஒரு கப்பல் ஒரு படகு கொண்டு போய் ஆங்கர் பண்ணா அது அங்கேயே அந்த ஷோர்ல நிக்கும். அந்த மாதிரி நம்மளோட இருதயம் ஆங்கர் பண்ணப்பட்டுச்சுன்னா it transforms our routine praise into powerful devotions. இன்று நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கலாம். Is my worship rooted in God's word or drifting with my distractions? அனுதினம் நான் வாழ்க்கையில வருகிற அநேக காரியங்கள், என் கவன ஈர்ப்பு, கவன சிதறல்களை உண்டாக்குகிற அநேக காரியத்தினால என்னுடைய வர்ஷிப்பும் மாறுதா? இல்லனா இஸ் இட் ரூட்டட் என்று சொல்லி நாம் நம்மை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். இன்னைக்கு let's spend some time focusing our mind and heart. ஒரு டெசிஷன் எடுத்து ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். ரெண்டாவது, இந்த சங்கீதத்தோடைய பின்னணி வந்து தாவீது சவுலுக்கு விரோதமாய் பயந்து ஓடுகிற ஒரு காரியம். இட்ஸ் a hardship, it's a dangerous situation. ஆனா அந்த நேரத்துல ரொம்ப ஜாய்ஃபுல்லா, ரொம்ப கரேஜியஸா அவர் பாடல் பாடுகிற ஒரு சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். சோ ஒரு ட்ரையல்ஸ் நம்ம வாழ்க்கையில போய்கொண்டு இருக்கும்போது ஜாய் அண்ட் கரேஜ் கேன் கோ எக்ஸிஸ்ட். நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னா முடியும். தைரியமா இருக்க முடியுமா அப்படின்னா முடியும். இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் வி ஆர் காட்ஸ் சில்ட்ரன். எப்படி ஒரு தங்கத்தை நெருப்புல போட்டு சுத்திகரிக்கிறாங்களோ, இல்லை என்றால் ஒரு மவுண்டன் கிளைம் பண்றவரு அந்த அந்த கயிறை பார்ப்பாரு பிஃபோர் ஹி கிளைம்ஸ். ஸோ அந்த மாதிரி we can rejoice in God's promises despite danger or uncertainty. நான் இதை கடந்து போகணும் ஆண்டவரே, நான் எதை பார்த்து நான் போறது அப்படின்னா ஏசாயா 64 வாசிக்கிறோம். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். He is prepared, he knows it all அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து போக அழைக்கப்படுகிறோம். And David's confidence reminds us that when our faith grows strongest, when anchored in God's word. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய promises நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதனால நம்ம வந்து ஜாய்ஃபுல்லா இருக்கலாம் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்னைக்கு நம்மள ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். Do I rejoice in God's promises or only when life is easy? நம்ம வந்து எல்லா சூழ்நிலையிலையும் என்னால ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் போதோ, ஞாபகப்படுத்தும் போதோ, கர்த்தர் எனக்கு சொன்னது அனைத்தையும் நான் சந்தோஷமா எடுத்துக்கொள்றேனா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இன்னைக்கு என்னுடைய லைஃப்ல what is my current challenge? I choose to trust and rejoice in God's sovereignty over it today என்று ஒரு டெசிஷனை எடுக்கலாம். மூன்றாவது, பப்ளிக் praise will give me private power. அதாவது தாவீது அந்த வர்ஷிப்பை எப்படி மாடல் பண்றாருன்னா பப்ளிக் அண்ட் போல்டு. எல்லாருனாடையும் நான் துதிப்பேன், எல்லாருனாடையும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவருடைய கிருபையும் சத்தியத்தையும் மேக்னிஃபை பண்ணி பேசுறாரு. எப்படி ஒரு பிராண்ட் அம்பாசிடர் எங்க பார்த்தாலும் அவங்க எப்ப கூப்பிட்டாலும் ஷூட்டுக்கு வரணும், எந்த டிவிலனாலும் அவங்க பேசி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். எல்லா விதமான சோசியல் மீடியாலையும் இவங்க தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர்னா பேசிக்கொண்டே இருக்கணும். Like that only we are called to be God's ambassadors. We need to speak boldly about God, His goodness, His truth, His mercy. We need to declare God's activities openly. அப்போ நம்மளுடைய பப்ளிக் டெஸ்டிமனி reinforces our faith and encourages others. அது அநேகருக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். நம்மள ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம் இந்த காலை வேளையில. நான் ஆண்டவருக்காய் தைரியமாய் சாட்சி சொல்ல மறந்த காரியங்கள் ஏதாவது இருக்கா? Am I unashamed? இத போய் சொல்லுவேனா, இதெல்லாம் சொல்லலாமா என்று சொல்லி நான் ரொம்ப அஷேம்டா போயிருக்கேனா to proclaim God's goodness in my sphere of influence. அதனால இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன தீர்மானம் எடுக்கலாம். நம்ம பார்க்கிறவர்கள், நம்ம நேசிக்கிறவர்கள் யாருக்கு என்கரேஜ் பண்ணணும்னு ஆண்டவர் நம்மளுடைய பாதையில கொண்டு வந்து விடுறாங்களோ, share one testimony of God's faithfulness in your life with someone this week. கடைசியாய், measure mercy and trust God's promises. ஆண்டவருடைய
மர்சிய, அவருடைய கிருபை வான பரியந்தம் இருக்குன்றது ஏதோ ஒரு அப்டிராக்ட் சயின்டிபிக் ஃபேக்ட் கிடையாது. இத்தனை பிளானட்ஸ் இருக்கு, எல்லாம் இத்தனை ஸ்கொயர் மீட்டர்ல சுத்திட்டு இருக்கு, எல்லாம் இட்ஸ் சோ லாங் அப்படின்னும் போது அது நமக்கு ரொம்ப அப்டிராக்ட். நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன், சேட்டலைட் கம்யூனிகேஷன் போன செம்ல. அதுல எல்லாமே வந்து எதுவுமே வந்து கிளாஸ்ல ப்ராக்டிக்கலா அதை நம்ம பார்க்க முடியாது, பண்ணி காட்ட முடியாது. எல்லாமே எங்கேயோ நடக்கிறத தான் இமேஜின் பண்ணி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஆண்டவருடைய கிருபை வந்து we just cannot imagine and say that it's happening somewhere. No, it is so big, it is vast as the heavens. எப்படி ஒரு இன்வெஸ்டர் வந்து சொல்றாங்க இல்லையா, இத்தனை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு லாங் டேர்ம் growth கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதை ட்ரஸ்ட் பண்ணி பிலீவ் பண்ணி போடுறாங்க பணத்தை. ஸோ நம்ம வந்து we need to rely on God's faithfulness for our entire lifetime. அது என்டையர் நமக்கு ரிட்டர்ன்ஸ் தான். ஆண்டவர் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை, அவருடைய கிருபை மேல, அவருடைய இரக்கத்தின் மேல வைக்கிறது is always a lifetime investment. Joy and confidence are not found in what we see, but in the promises God has spoken என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலையில நான் எதையாவது ஆண்டவருடைய அட்ரிபியூட்ஸை லிமிட் பண்ணி வச்சிருக்கிறேனா, ஆண்டவர் இதற்கு இந்த சூழ்நிலையில அவர் செய்வாரு, இதுக்கெல்லாம் அவரால் செய்ய முடியாது என்று சொல்லி என்னுடைய தாட் ப்ராசஸ்ல நம்மளுடைய தேவனை நாம லிமிட் பண்ணியிருக்கிறோம்னா, திஸ் மார்னிங் திஸ் சாம் டீச்சர்ஸ் அஸ், த ஹோலி ஸ்பிரிட் gives an insight that our God's mercy and truth is vast as the heavens. ஆண்டவர் அவ்வளோ பெரியவர், அவர் வான பரியந்தத்திற்கு மேலாக அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. So we need to choose one promise of God, allow our faith to expand and be joyful and hopeful. நம்ம கலங்க, பயப்பட, நம்ம பதறி போவதற்கு, நாம் சோர்ந்து போவதற்கு அவசியமே கிடையாது. We have a good God. We have a wonderful example of David. ஒரு திறத்தி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்துல தன் வாயை திறந்து தன்னுடைய இருதயத்தை ஸ்டெட்ஃபாஸ்டா ஆண்டவருக்குள்ள ஊன்ற கட்டப்பட்டு, என்னுடைய மகிமை முதலாய் அது ஆண்டவரை பாடும், with all my instruments, காலையிலேயே நான் எழுந்து ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுவேன், எல்லாரும் முன்னாடியும் நான் பாடுவேன். நான் வந்து பிகாஸ் என்னுடைய ஆண்டவருடைய கிருபையும் வானங்களுக்கு மேலாக இருக்கிறது, அவருடைய சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. My God is so big that his mercy and truth reaches the clouds and the heavens. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது நம்ம எதற்குமே கவலைப்பட அவசியம் இல்லை. சங்கீதக்காரர் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம பாஸ் பண்ணி கொண்டிருந்தாலும் இந்த 4 வசனங்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜிங் சப்போர்ட்டா இருக்கும் என்று சொல்லி நம்ம will go ahead this week. Thank you very much. Thank you so much, sister. Pastor Robert, can you close this session with a prayer? நாளைக்கு வந்து பைபிள் ஸ்டடி இருக்காது, பிகாஸ் ஆஃப் ப்ராமிஸ் வேர்ட் சர்வீஸ் காலையில் 5 மணிக்கு நம்ம சர்ச்சில் இருக்கனால வில் மீட் அகைன் ஆன் Thursday. பிரதர் பாஸ்டர் வந்து Thursday எல்லாரும் சிஏ கேம்ப் ஜென்ஸ் டிராவல் பண்றதுனால Thursdayயும் லீவ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஹாலிடே வீக்கா இருக்கதால. சரி. Then we will meet next week then. Next week. Thank you so much. Have a wonderful day. Pastor Robert, please. Sure. எங்கள் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல காலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீ தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சங்கீதத்தில் இருந்து அப்பா தேவரே ஆண்டவரே, தாவீது எவ்வளவாய் உறுதியோடு ஒரு நிலைப்பாட்டோடு கூட தேவனை துதிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யுத்த களத்திலே எவ்வளவோ ஆபத்துகள் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, அந்த யுத்தத்துடைய விளைவு எப்படியும் இருக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடி, மனதை அலைய விடாதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய இரக்கத்தின் மேலும் அவருடைய உண்மையின் மேலும் ஆண்டவரே அவருடைய வார்த்தையின் மேலும் கர்த்தாவே வேறொன்றினவராக கர்த்தாவே ஒரு நிலையான இருதயத்தோடு கூட அவர் துதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே.
அவருடைய பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் ஒரு இடையூறாக வர முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். ஆண்டவரே, அது நிமித்தமாக அவருடைய துதியும் ஸ்தோத்திரங்களும் ஆண்டவரே தேவனை சென்று எட்டிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதிலிருந்து நாங்கள் கர்த்தாவே அறிந்து கொள்ளுகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. நாங்களும் தாவீதை போல உம்மை துதிக்கிறவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்ற ஜனங்கள் முன்பதாக தனியாக அல்ல ஆண்டவரே, தனியாகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதே நேரத்தில் மற்றவர்கள் முன்பதாக நாங்கள் உம்மை பெருமைப்படுத்த, உம்மை ஆண்டவரே புகழ்ச்சியாய் உயர்த்த எந்த விதத்திலும் தயங்காதபடிக்கு இந்த தேவனுடைய நாமம் உலகம் முழுவதும் கடந்து செல்ல வேண்டும். எல்லா மக்களும் உம்மை துதிக்க வேண்டும். அது நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கர்த்தாவே அந்த ஒரு யூனிவர்சல் தாட்டோடு கூட, அந்த காஸ்பலைசிங் ஒரு மைண்டோடு கூட டேவிட் இதை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் வாழ்ந்துவிட என் ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு மறந்து போய்விடாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே உங்களை நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையை கொடுத்த மகளை கர்த்தர் நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்ட நம்முடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட என் ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கு இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை ஒரு வெற்றியாக மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகளையும் ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் பிரச்சனைகளை நாங்கள் முன்னிறுத்தி அவைகளிலே எங்களுடைய மனதை செலுத்தாதபடிக்கு தேவன் மேலும் அவருடைய மகத்துவத்தின் மேலும் அவருடைய கிருபையின் மேலும் அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேலும் நாங்கள் நிலை கொண்டவர்களாக காணப்பட தேவரீர் உதவி செய்தருளும். கர்த்தாவே, நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். சபையை ஆசீர்வதியும். கட்டிட வேலைகள் தொடர்ந்து நடக்கத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. பிரயாணமாய் போயிருக்கிற பாஸ்டர் எல்லா காரியங்களையும் முடித்து பத்திரமாய் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்திற்காக நாங்கள் ஆயத்தமாகி நாளை காலையிலே வந்து உம்மை தொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே புதிய மாதத்தை தொடங்குவதற்கு என் ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கம்மிங் மந்த்ஸ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் சபையில் இருக்கிறது ஆண்டவரே. அவைகள் எல்லாம் வெற்றியாய் முடிய அதுல எங்களுடைய பங்கு என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தேவன் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you all. Thank you sister. Thank you pastor. We'll meet again on next week. நாம் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். Thank you. God bless you all. God bless you.